இன்னாரெல்லாம் படம் எடுத்தா ஓடாது, இன்னாரெல்லாம் படம் எடுக்கக்கூடாது, அவர்கள் கதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்றாங்கல்ல, அந்த புள்ளியில தான் நாம கிட்டுவின் பக்கம் நிக்க வேண்டியதா இருக்கு. இந்த படத்தை இயக்கிய நண்பர் கிட்டுவை பத்தி நம்ம பேசணும். நண்பர் கிட்டு அவர்கள் வந்து நையப்படி சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்ப காலத்துல வந்து நடத்தினாப்ல. அதுல வந்து நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருந்தாப்ல. அந்த வீடியோ வந்து யதார்த்தமாக சமீபத்தில் கூட நான் பார்க்க இருந்தது. அதுல வந்து நேர்த்தியான வீடியோக்கள்லாம் அதை போட்டிருப்பாப்ல. அதுல மிகவும் என்ன கவர்ந்த ஒரு விஷயம் எதிரானா, அதாவது அம்பேத்கர் குறித்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தாப்ல. அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அந்த வீடியோ எல்லோரும் பகிர்ந்தாங்க. குறிப்பாக நான் இருக்கிற கர்நாடகாவோட கன்னடர்கள் கூட அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அதை வந்து கொண்டாடி தீர்த்தாங்க. அதாவது கர்நாடகம் இல்ல கன்னடர்களே அந்த வீடியோலாம் பகிர்ந்ததை நான் பார்த்திருக்கேன். ஒரு நிமிடத்துக்குள்ள ஒரு அம்பேத்கர் குறித்து ஒரு புரிதலை வந்து மக்களுக்கு உருவாக்க முடியும் அப்படிங்கிற அம்பேத்கர் குறித்து ஒரு புரிதலை வந்து மக்களுக்கு உருவாக்கணும் என்ற நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மிக நேர்த்தியாக தான் சொல்ல வந்த கருத்தை வந்து மிக தெளிவாக வந்து அம்பேத்கர் குறித்து சொல்லியிருப்பாங்க கிட்டு அவர்கள். இது ஒரு விஷயமே போதும் கிட்டு குறித்தான பார்வை நமக்கு. அப்போ அவர் வந்து ஒரு படைப்பாளிங்கிறது தான் சொல்ல வந்த கருத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி வந்து நேர்த்தியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சொல்றாருங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கும். நீங்க இப்போ போய் வலைதளத்துல தேடி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு படைப்பாளி தான் இந்த கிட்டு அவர்கள். இப்ப கிட்டு வந்து நிறைய கமர்ஷியல் படங்களை வந்து எடுக்கலாம். ஏன்னா நீங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறாங்க, கமர்ஷியலான விஷயங்களை வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரிலாம் செய்து வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பணம் பார்க்குற ஒரு ஆளாக மாறலாம். அவர்கிட்ட அவ்வளவு ஒரு கலைத்திறன் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி நீங்க கிட்டு வந்து மேதகு அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தாங்க. அந்த மேதகு அப்படிங்கிற ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா அது எடுப்பதற்கு வந்து சாதாரணமா போற போக்கில் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு வரலாறு, ஒரு ஹிஸ்டரி. அதுக்கு நிறைய மெனக்கிட்டு நிறைய படிக்கணும், நிறைய வந்து எவிடன்ஸ்களை எடுக்கணும், அதுக்கான ஆதாரங்களை சுட்டி காட்டணும். அப்புறம் உள்ள டீப்பா போயிட்டு ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம தவறாக காமிச்சிட்டோம்னா அந்த வரலாறே தப்பாக போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சப்ஜெக்ட் எடுத்து ஒரு ஏற்கனவே மேதகு 1 மேதகு 2 2 படம் எடுத்தாப்ல. அந்த கிட்டு தான் இப்ப சல்லியர்கள் அந்த படத்தை எடுத்திருக்காப்ல. எது போராளி குழுக்கள்ல மருத்துவ பிரிவு வந்து அந்த மக்களுக்கு எப்படிலாம் அர்ப்பணிப்பு செஞ்சாங்க அப்படிங்கிற கருத்தை தான் அவர் சொல்றாப்ல. அப்ப இந்த படத்தை கூட வந்து போற போக்கில் எடுக்க முடியாது. இப்ப பேன் இந்தியா படங்கள் வருது. அந்த பான் இந்தியா படங்கள் வந்து பல மொழிகள் எடுக்கப்பட்ட படம். அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய பண்பாடு எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா அவனுடைய ஸ்டைல தான் அந்த படத்தை எடுக்கிறான். அந்த படத்தை மொழி மாற்றம் செய்து தமிழ்நாட்டில் வெளியிடுறாங்க. இப்ப அந்த படம் ஓடுது தமிழ்நாட்டில். இப்போ வேறொரு மொழியில எடுக்கப்பட்ட படங்களையே தமிழர்கள் பார்த்து ரசிக்கும் போது தங்கள் உணர்வோடு தங்களுடைய ரத்தமும் சதயமான ஒரு கதைகளத்தை வந்து ஒருத்தன் திரைப்படமா வந்து எடுத்திருக்கான். அந்த படத்தை வந்து தமிழர்கள் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி டிசைட் பண்றதுக்கு இந்த பிவிஆர் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு யார் சொன்னது? கிட்டத்தட்ட பிவிஆர் நிறுவனத்துக்கு வந்து 3400க்கும் மேற்பட்ட அரங்குகள் இருக்கான். அதுல இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒட்டுமொத்தமே தமிழ்நாட்டு அளவில் வந்து ஒரு 27 தேட்டர் தான் ஒதுக்கிட்டாங்க. ஒரு காலத்துல வந்து தலித் சினிமாவை எடுக்கின்ற ரஞ்சித் ஆகட்டும், மாரி செல்வராஜ் ஆகட்டும், இவங்க படங்கள்லாம் ஓடாது அப்படின்னு ஒரு காலத்துல ஒரு பொய்யான கதை சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த கதையை தான் இப்ப வந்து கிட்டு மாதிரி ஆட்களுக்கு வந்து சொல்றாங்க. இவங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தையை உருவாக்கி வச்சிருக்காருல்ல ரஞ்சித் அவர்கள் வந்து. இன்னைக்கு எண்ணற்ற படங்களை வந்து தயாரிக்கிறாரு. தங்களுடைய கருத்தை வந்து நீங்க சொல்லுங்க, அது வந்து மக்கள் பாக்குறாங்க பார்க்கல, ஆனா மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காருல்ல ரஞ்சித் அவர்களே.